இப்ப இந்த அரசு போக்குவரத்திற்குள்ள பரிந்துரை எல்லாம் தனியாருக்கு தாரைவா இருக்கிறான், தொடர் வண்டிய தாரைவா இருக்கிறான், விண்ணூர்திய பூரா தாரை வார்த்தை கொடுத்துட்டான். அதை போல நம்முடைய இயற்கை துறைமுகத்தை ரெண்டையும் மூடிடுவான். அது தொடர்ச்சியா நீங்க கவனிச்சுக்கிட்டே வா, ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம நுட்பமா வெளியேற்றுவான். ஆனால் என்ன சொல்லுவான்? வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வளர்ச்சி. கிழிச்சா 12,500 பேரு 14,000 பேர் வேலைக்கு ஆசிரியர் தேர்வுக்கு எழுதிட்டு பணி நியமனத்துக்காக காத்திருக்கான். எங்க கொடுத்த? 12,500 பேர் பகுதி நேர ஆசிரியரா வீதியில் நிக்கிறான். எங்க கொடுத்த? எங்க கொடுத்த? பலாயிரக்கணக்கில் குப்பை எழுகிற தூய்மை பொறி பணியாளர்கள் வீதியில் நின்று போறாங்க. எங்க கொடுத்த? கொரோனா நேரத்தில் உயிரை கூட பொருட்படுத்தாம அந்த செவிலியருக்கு அரசு பணி நிரந்தரம் என்று சொன்ன. எங்க கொடுத்த? எங்க கொடுத்த? ஏமாற்று. வேலை வாய்ப்பு, வேலை வாய்ப்பு யாரு கொடுப்ப? யாரு கொடுப்ப? இந்த முதலாளி யாரு? மேல் மாவுல சிப்காட் தொழிற்சாலை ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? அந்தியூர்ல பெருந்துறையில் ஆரம்பிக்க போற முதலாளி யாரு? யாரு? இப்போ சென்னை மீனம்பாக்கம் விண்ணூர்தி நிலையத்தில் இப்ப நம்ம கேட்போம், கோயம்பேடுல ஒரு பேருந்து நிலையம் இருக்குல்ல, இருந்தது. எந்த பேருந்துல வந்த பயணியாவது இங்க நெருக்கடிகள் அதிகம், எங்களுக்கு வசதி இல்லை, இதை விட பெரிய பேருந்து நிலையம் வேண்டும் என்று எவனாவது ஒருவன் வீதியில் இறங்கி போறானா? இல்லை. பிறகு எதற்கு 410 கோடியை செலவழிச்சு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன்? இங்க பாரு, சென்னையில் மதுரையில இருந்து, எங்க ஊர்ல இருந்து ராமேஸ்வரம், சிவகங்கை, மதுரையில இருந்து சென்னைக்கு வர 1,500 ரூபாய். இந்த கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னைக்குள்ள வர, கிளாம்பாக்கத்துக்கு வர 1,500 ரூபாய், இந்த கிளாம்பாக்கத்திலிருந்து சென்னைக்குள்ள போக 1,500 ரூபாய். எப்படிப்பட்ட வளர்ச்சி பாத்தியா? இது யாரு கேட்டது? அந்த கோயம்பேட்டுல இருந்த பேருந்து நிலையமே போதும், அது தேவை. அங்க பேருந்து நிலையம் கட்டினது தேவை. அது இருக்கும் போதே 410 கோடியை செலவழிச்சு அதிமுக தொடங்குச்சு, அடிக்கல் நாட்டுச்சு, ஐயா ஸ்டாலின் கட்டி முடிச்சு, அவங்க அப்பா வேற வச்சு, அது 100ஆண்டு விழா அப்படின்னு வச்சு, அவர் சிலையை வச்சு, மேல பார்த்தா உதயசூரியன் சின்னத்தை போட்டு, யாரு அவன் பரம்பரை சொத்தை வச்சுட்டு கட்டின பேருந்து நிலையம்ல, அவங்க சின்னத்தை வச்சு மக்கள் காசுல சின்னத்தை போட்டான். நீ என்னத்தை பார்த்த? என்னத்தை பார்த்த சொல்லு. புலம்புவா, பொங்கல் வரும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு, நாங்க இங்க இருந்து ஊருக்கு போக முடியல, ராத்திரி எல்லாம் இருக்கும்னு. தேர்தல் வரும்போது 500 ரூபாய் எங்கிட்டு நீட்டு ஓட்டை எங்கிட்டு போட்டு எங்களை ரோட்ல போட்டு போயிடுவேன்.